சிறு பிள்ளையாக இருக்கிறேன், என்ன எப்படிங்க நான் ஊழியெல்லாம் செய்ய முடியும்னு நினச்ச எரேமியாவை பெரிய தீர்க்கதரிசி ஆண்டவர் பயன்படுத்தினார். ஐயோ, நான் அசுத்த உதவுடல மனுஷன், நான் தகுதியே கிடையாதுன்னு சொன்னேன் ஏசாயாவை தான் பெரிய தீர்க்கதரிசி ஆண்டவர் உயர்த்தினார். அப்போ தாழ்மை உள்ளவர்களை எல்லாம் உயர்த்துவார். உங்களுக்குள்ள தாழ்மை இருக்கிற மனத்தாழ்மை. இயேசு சொல்கிறார் மத்தேயு 11:29, என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். மனதில் நல்ல தாழ்மை இருக்கணும். சிலருக்கு பாருங்கள், படிப்பு குறித்த பெருமை, பதவி குறித்த பெருமை, குடும்பத்தை குறித்த பெருமை, ஜாதி குறித்த பெருமை, ஆவிக்குரிய பெருமை எதுவும் நமக்கு வேண்டாம். இந்த பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்துன்னு இருக்கிறாராம். தேவன் எதிர்த்துன்னா நம்ம வாழ்க்கையில் எதுவும் சக்ஸஸ் ஆக முடியாது. ஆண்டவருக்கு முன்னால் உங்களை தாழ்த்துங்க. தாழ்மைன்னா என்ன தெரியுமா? மற்றவர்களை நம்மள மேன்மையாக கருதுவது தான் உண்மையான தாழ்மை. மற்றவங்களை பார்க்கும்போது உங்களில் மேன்மையாக கருதுங்க. அவங்கள விட நான் பெரிய ஆளாக்கும் அப்படின்னு நினைக்காதங்க. ஆண்டவரே, என்னை விட அவங்ககிட்ட நிறைய நல்ல காரியம்லாம் இருக்குது, திறமெல்லாம் இருக்குது, நல்ல சுபாவம்லாம் இருக்குது அப்படின்னு உங்களை விட மற்றவங்களை நீங்கள் மேன்மையாக நினைங்க. அப்போ தான் உண்மையான தாழ்மை. தேவன் உங்களை உயர்த்துவார், உங்களை நோக்கி பார்ப்பார். பெருமையினால் நிறைய ஆசீர்வாதத்தை இழந்து போய் இருக்கிறீங்க, உங்களுக்கே தெரியல. நீங்கள் உங்களை தாழ்த்துங்க, உடனே அந்த காரியெல்லாம் நடக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், தடைகள் மாறிடும். பாருங்களேன், தகப்பனே, என்னை தாழ்த்துகிறேன் அப்பா, உமக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, மன தாழ்மையை எனக்கு தாரும், என் பெருமைகள் என்னை விட்டு விலகட்டும். தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, இயேசுவே, உம்மை போல தாழ்மையாய் நடந்து கொள்ள மன தாழ்மையை எனக்கு தாருமென்று என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.